ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது பொங்கல் செலிப்ரேஷன் தான் பார்த்துட்ருக்கோம். ஆர்எஸ்பி டியூஷன் சென்டரோட பொங்கல் செலிப்ரேஷன். பசங்க எல்லாமே வந்துட்டு பொங்கல் டியூஷன்லேயும் செலிப்ரேட் பண்ணலான்னு கேட்டதுனால சரி ஓகேன்னு சாட்டர்டே பொங்கல் செலிப்ரேஷன் தான் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணோம். அதுக்கு ஃப்ரைடே டியூஷன் ஈவினிங் முடிஞ்சதுலேருந்து 7:30லேருந்து இந்த மாதிரி கலர் காகிதம் கட்டுறது, அதுக்கப்புறம் பொங்கல் பானைக்கு கலர் பண்ணுறது அப்படின்னு பசங்க அவங்களோட வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பொங்கல் பானையெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கு உரி அடிக்கிறதுக்கு குச்சி, ட்ரம்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃப்ரைடே ஈவினிங்கே ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சாட்டர்டே மார்னிங் வந்து கோலம் போட்டு அழகாக வந்துட்டு அது கலர் பண்ணி அதுக்கான ஒர்க்லாம் வந்துட்டு ப்ராப்பராக அழகாக ரெடி பண்ணிட்டாங்க. ட்ரம்ஸ் அலோடுன்னு சொன்னதும் போதும், பசங்க வீட்டில் மார்னிங்கே வந்துட்டானுங்க. ஈவினிங் ஃபுல்லாக ட்ரம் சத்தத்தை கேட்டு கேட்டு காதே ஒரு வழி ஆயிடுச்சு. பொங்கல் வைக்கிறதுக்காக பாசிப்பருப்பும் அரிசியும் வந்துட்டு ஒரு பக்கம் வந்துட்டு சுக் பண்ணி வச்சாச்சு. நம்ம கிச்சனில் பொங்கல் தேவையான வந்துட்டு வாசலில் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு பானையில் தான் பொங்கல் வைக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணோம். சாமி கும்பிட்டு பொங்கல் பானையை எடுத்து வச்சாச்சு. பொங்கல் வந்துட்டு அழகாக நம்ம நினச்ச மாதிரியே வந்துட்டு கிழக்கு நோக்கி பொங்கி வந்தது. பொங்கல் பொங்குனதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம அழகாக வந்துட்டு அரிசியை போட்டாச்சு. பொங்கல் இது மாதிரி பானையில் வைக்கும்போது டேஸ்ட் வந்து நிஜமாகவே சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். பொங்கலை பானையில் வச்சிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து நிஜமாகவே அல்டிமேட்டாக இருந்தது. இந்த பொங்கலுக்கு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பொங்கல் பொங்கி வரும்போது எல்லோரும் சேர்ந்து பொங்கல்னு சொல்லிவிட்டு அதில் அரிசி போட்டுட்டு வெல்லம்லாம் வந்துட்டு டியூஷன் பசங்க தான் வந்து நுணுக்கி கொடுத்தாங்க. வெல்லம், நெய், ஏலக்காய், முந்திரி, திராட்சை எல்லாமே போட்டு பர்ஃபெக்டாக பொங்கலை வந்து இறக்கி வச்சாச்சு. சூப்பராக வந்து பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. அப்புறமா பசங்க எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி கேம்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். சின்ன சின்ன கேம்ஸ், வாட்டர் ஃபில்லிங், மியூசிக் சேர், உரியடி, இது எல்லாமே வந்துட்டு பசங்க ரொம்ப இன்வால்வ்டாக கலந்துக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் படிப்பை தாண்டி வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஏதாவது இது மாதிரி ஈவெண்ட் மாதிரி பண்ணும்போது அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இன்வால்வ்டாக இன்றைக்கி கலந்துக்கிட்டாங்க. மியூசிக் சேர்லலாம் வந்துட்டு குட்டி குட்டி பசங்களாம் வந்துட்டு வாண்டடாக நான் வரேன் நீ வரேன்னு சொல்லிட்டு போட்டி போட்டு எல்லாமே இன்வால்வ்டாக ரொம்ப ஜாலியாக கலந்துக்கிட்டானுங்க. ஸோ வந்துட்டு பொங்கல் ஈவினிங் செலிப்ரேட் பண்ணுறதுனால நைட் ஆகிடுச்சு சாமி கும்பிட்றேன். அதுக்கப்புறம் உரியடி போட்டி வந்து வச்சுருந்தோம். குட்டி குட்டி பசங்களாம் வந்துட்டு ரொம்ப ஃபன்னாக போச்சு உரியடி கேமு. ஸோ வந்துட்டு வின் பண்ணுறவங்களுக்கு ப்ரைஸும் வந்து டியூஷனில் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. உரியடி கேம் ஃபுல்லாகவே வந்துட்டு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இருந்தது. இன்றைக்கான பொங்கல் செலிப்ரேஷன் சூப்பராக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ உங்கள் வீட்லேயும் எல்லாருமே ஃபேமிலியாக சேர்ந்து ஹாப்பியாக பொங்கல் செலிப்ரேஷனை பண்ணுங்கள். எல்லாருக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். எல்லோரும் வந்துட்டு ரொம்ப சேஃபாக ஹாப்பியாக பொங்கல் செலிப்ரேஷனை பண்ணுங்கள். பசங்க எல்லாருமே வந்துட்டு பொங்கல் செலிப்ரேஷன் முடிஞ்சு பொங்கல் வாங்கிட்டு எல்லாமே வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இது வந்து ஃப்ரைடே வந்துட்டு ஈவினிங் வந்து பொங்கல் ப்ரீ ப்ரிப்ரேஷன் ஒர்க் தான் போச்சு. ஸோ உங்கள் வீட்லேயும் குழந்தைங்க இருந்தால் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். அவங்களே எல்லா வேலையுமே வந்துட்டு அழகாக பண்ணுவாங்க. ஸோ எல்லாருக்குமே பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பியாக ஃபேமிலியோடு இந்த பொங்கலை வந்துட்டு சந்தோஷமாக கொண்டாடுங்க. எல்லாருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். பாய்.